உங்களுடைய வீட்டுக்குள்ள அனுபவிச்ச கஷ்டங்கள்னு சில கஷ்டங்கள் இருக்கும். அதையெல்லாம் சாதாரணமான கஷ்டங்களாக இருக்காது. அது உங்களுக்கே தெரியும். எவ்வளவு கொடுமைகள், எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் காரணங்கள் நீங்கள் தான் என்று உங்கள் பக்கம் எல்லா விதமான பிரச்சனைகளையும் திருப்பி விடுவார்கள். இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்குங்க. நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்க. வெளியுலகத்துக்கு தெரியாத பல மர்மங்கள் உங்களுடைய மனசுக்குள்ள புதைந்திருக்கும். ஆனா அதை நீங்க வெளியில கூற மாட்டீங்க பல நபரிடம். ஆனா உங்களுடைய மனசுக்குள்ள எவ்வளவோ விதமான கஷ்டங்களையும் சரி, எவ்வளவோ விதமான பிரச்சனைகளையும் உங்களுடைய மனசுக்குள் நீங்க வைத்து கொண்டே இருப்பீங்க. அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்பதை கூட நீங்கள் அறியாமலும் இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மனிதர்களாகத்தான் நீங்கள் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருப்பீங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில இருந்த 5 பிரச்சனைகளை பத்தி இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக காண்போம். முதல் விஷயமா இருப்பது, நீங்க குடும்பத்துக்காக முழுமையா உங்களை அர்ப்பணித்த காலங்கள் நிச்சயமாக இருக்கும். நமக்கு குடும்பம் தான் எல்லாம், நம்மளை விட்டு நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், அனைவரும் போயிட்டாங்க அப்படின்னு குடும்பத்துக்காகத்தான் நம்ம இனிமே வாழணும் அப்படின்னு நினைத்து நீங்கள் வாழ்ந்த காலங்கள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்துக்காக எல்லாத்தையும் நீங்க இழந்திருப்பீங்க. வீட்டில் யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட அதை தீர்க்கக்கூடிய பொறுப்பும் உங்கள் மேல் தாங்க விழுகும். அது பண பிரச்சனையா இருக்கட்டும், யாருக்காவது நோய் நொடிகள் சரியில்லை, யாருக்காவது ஏதாச்சும் வேலை செய்யணும் அப்படின்னா கூட உங்களிடம்தான் அணுகுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டுல மூத்த ஒரு நபராக நீங்க நிச்சயமா இருப்பீங்க. ஆனா அதற்கான மதிப்பு கூட உங்களுக்கு கிடைக்காமல் கூட போயிருக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு உதவி பண்றோம், எந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தை நம்ம பார்த்துக்கிறோம், இருந்தாலும் அதற்கேற்ற மரியாதையும் மதிப்பும் நமக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு மன வருத்தம் நிச்சயமா உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கும். நீ செஞ்சது என்ன பெரியது, நீ செஞ்ச விஷயம் என்ன அவ்வளவு பெரிய விஷயமா, இதற்கெல்லாமா உன் மேல கருணப்படணும், நீ மதிக்கணும் அப்படின்னு வீட்டில் இருக்க நபர்கள் அனைவருமே உங்களை கிண்டலும் கேலியுமா பேசுவாங்க. ஆனா உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்குள்ள எழுந்து கொண்டே இருக்கும். நான் செய்யாததை விட என் கூட பிறந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஏன் இந்த ஒரு மரியாதையை கொடுக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இது முதல் விஷயமா உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வீட்டில் நடந்துகிட்டு இருக்கதா இருக்கும். இரண்டாவதா இருப்பது என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகங்கள். நம்பிக்கை துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த காலங்கள் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நீங்க அனைவரையுமே ஈஸியா நம்பிடுவீங்க. யாரையும் ஏமாத்தணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களிடம் இருக்காது. அதனால எத்தனையோ நபர்கள் உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நீங்க மிகவும் நம்பிய ஒருத்தவங்க தான் உங்களை தவறா புரிஞ்சிருப்பாங்க. ஆனா உங்களுக்கும் இருக்கிற இந்த பாண்ட் இருக்குல்ல, அது மிகவும் உயிருக்கு உயிரா பழகுவது போல பழகியிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னு தெரியாது. அவங்களே உங்களை தவறா புரிஞ்சுக்கிட ஆரம்பிப்பாங்க. வீட்டுல உங்களை குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இனி ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், இருவருக்கும் பொருந்தும். வீட்டுல கூட உங்களை தவறா சொல்ல ஆரம்பிப்பாங்க. இவன் தான் என்னை கெடுத்துட்டான், இவ தான் என்னை கெடுத்துட்டா அப்படின்னு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய வீட்டுல தேவையில்லாம பேசுவாங்க. பேசி உங்கள் மீது ஒரு கெட்ட பேரை வர வைப்பாங்க. ஆனா ஏன் இந்த மாதிரியான சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு உங்களுக்கு கூட தெரியாது. ஆனா இந்த ஒரே ஒரு சம்பவம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மனதில் இன்னமும் ஆழமா பதிந்து கொண்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், எதுக்காக இந்த மாதிரி ஒரு பேர் நமக்கு வந்தது அப்படின்னு பல முறை நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. அதுல இருந்து உங்களால வெளியவே வர முடியாதுங்க. அந்த மாதிரி சில அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். மூணாவதா இருப்பது என்ன தெரியுமா? பண கஷ்டம் அதிகமான நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். வீட்டில் செலவுகளும் ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டிருக்கும். மற்றொரு பக்கம் நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் பணமும் உங்களுடைய கையில தங்காமலே போய் கொண்டிருக்கும். நம்மளும் என்னடா பண்றது, எப்படிதான் நம்மளுடைய குடும்பத்திலையும் பணத்தை சேமிக்கிறது அப்படின்னு தெரியாம முழித்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும். என்னால இது சரியாக முடியவில்லை அப்படிங்கிற கேள்வி தினமும் உங்களை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனா உங்கள் வீட்டில தான் இதற்கான பணப்பிரச்சனையை ஏற்படுத்தி இருப்பாங்க. உங்களால எந்த விதமான பணப்பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது. இருந்தாலும் இந்த ஒரு இடத்துல சிக்கலை அனுபவிக்கிறது என்னமோ நீங்களாகத்தான் இருப்பீங்க. அதனால இதுவும் உங்களுடைய மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குங்க. நாலாவது விஷயமா இருப்பது, உங்களுடைய மனசை தவறாக பயன்படுத்திய காலங்கள் அனைவராலையும் நிச்சயமாக இருக்கும். நீங்க உதவி செய்ய நினைச்சவங்களை பின்னால் உங்களை பத்தி தவறா பேசியிருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில தவறா நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க சில செயல்களையும் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் இப்படி பண்றாங்க, எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். இருந்தாலும் அது உங்களுடைய மனதுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குங்க. அந்த ஒரு வேதனை இருக்குல்ல, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாகவும் ஒரு பக்கம் மாறி இருக்கும். இன்னொரு பக்கம் யாரையும் முழுதா நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதிலையும் உங்களுக்கு நிச்சயமா கொடுத்திருக்கும். ஐந்தாவது விஷயமா இருப்பது, அமைதியாக இருந்தாலுமே உங்களுக்குள்ள சிதறிய ஒரு காலங்களும் சிதறிய மனமும் நிச்சயமாக இருக்கும். வெளியில நீங்க எவ்வளவுதான் சிரிச்சாலும் உங்களை நீங்க மட்டும்தான் உங்களுடைய வலியை தாங்கிக் கொள்ள முடியும். மற்றவங்ககிட்ட கூறணும் அப்படின்னா அதை நம்ப மாட்டாங்க. நம்மளுக்கு இருக்கிற வழி அவங்களுக்கு புரியாது என்பதை நீங்க உணர்ந்து உங்களுக்குள்ளேயே நீங்க வைத்துக்கொண்ட காலங்கள் நிச்சயமாக இருக்கும்.
உங்களுடைய வீட்டில் உங்களுடைய கஷ்டங்களை கொடுத்து நேரடியான மனிதர்கள் மட்டும் கிடையாது, சூழ்நிலைகளும் சரி, தவறான புரிதல்களும் சரி, உங்களுடைய நல்ல மனசை தான், நல்ல மனசும் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது. நீங்க சொல்வது நீங்க நல்லது செய்ய நினைச்சா கூட தடங்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டது. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இந்த 3 விஷயங்கள்ல தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கும். ஒண்ணு வேலை, இன்னொன்னு பணம், இன்னொன்னு உறவுகள். வேலை கிடைத்தாலும் தாமதமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அப்படி கிடைத்தாலுமே அது நிலைத்தன்மையாக இருக்காது. பணம் வந்தாலும் உங்களுடைய கையில தங்காம போயிருக்கும். உறவுகள்ல கூட புரிதல்ங்கிறது குறைஞ்சு கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு என்ன செய்யறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாம தேவையில்லாத முடிவை உங்களுடைய வாழ்க்கையில எடுக்க வைத்திருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா இருக்கும். நீங்க எவ்வளவுதான் உழைத்தாலும் பணமானது உங்களுடைய கையில தங்கவே தங்காது. தங்காம இருக்கிறதுக்கான காரணம் உங்களுடைய அதிபதியும் ராகு கேதுவும் அவங்க தாங்க அவங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பை கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் கிரகங்களும் உங்களுக்கு பாதிப்பாகத்தான் இது வரைக்கும் இருந்தது. இந்த ராகு கேது உங்களுடைய ஆசைகளை அதிகப்படுத்தி கேது உங்களுடைய கையில் வந்ததை கூட நிலைக்க விடாம பண்ணியிருக்காரு. அதனால தான் உங்களுடைய கையில எதுவுமே நிலைக்கல. உங்களுடைய ஆசைகள் இன்னும் வேணும் வேணும்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை அது இழக்க வச்சிருக்கும். அதனால தான் உங்களுடைய உழைப்பு இருந்தும் பலன் தாமதமாகவே கிடைத்தது. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, இனிமே நடக்க போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை இனிமே எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக மாறப்போகிறது என்பதை இந்த ஒரு வீடியோ முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வருகின்ற இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பம் நிச்சயமாக தொடங்கும். இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்கள், துயரங்கள் அனைத்திற்கும் ஒரு பதிலடி கொடுக்கும்படி இந்த ஒரு துயரம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீருங்க. இது மாற்றம் மெதுவாகத்தான் நடக்கும். மெதுவாக நடந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில உறுதியானதாக இருக்கும். ஏன் அப்படி கூறுறேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில வேகமா நடந்தது எதுவுமே நிலைத்திருக்காது. மெதுவா எதெல்லாம் நடக்கோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நிலைக்க ஆரம்பிக்கும். எனவே பொறுமையாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எதையாவது ஒண்ணு நீங்க செய்யணும் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு வெற்றி உடனே கிடைக்காது. முடிந்த அளவு உங்களுடைய மனசையும் நீங்க மாத்தாம உங்களுடைய மனசையும் நீங்க மாத்தாம வைத்து கொண்டா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால வெற்றியை காண முடியுங்க. வேலை விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பினால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நிச்சயமாக செல்லவும் ஆரம்பிக்கும். இதுவரை தடைப்பட்ட வேலைகள் கூட இப்போது உங்களுக்கு நகரத் தொடங்கும். உங்களுடைய முயற்சிக்கு சரியான மதிப்பு கிடைக்கும். இனிமே உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய வேலையும் எந்த இடத்திற்கு போனால் சரியான ஒரு பலனை கொடுக்குமோ அந்த ஒரு இடத்திற்கு உங்களால செல்ல முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. இந்த ஒரு மாற்றத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். ராகு கேதுவை பத்தி நிச்சயமா சொல்லியே ஆகணுங்க. இந்த ராகு கேதுவின் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு பாதையை நிச்சயமா உருவாக்கும். அந்த புதிய பாதையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாகவும் மாற ஆரம்பிக்கும். இது வரைக்கும் தலைகீழாக போய்கிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில நேரான ஒரு கோட்டை நோக்கி ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். முன்பு குழப்பமாக இருந்த விஷயங்கள் கூட இப்போது உங்களுக்கு தெளிவாக மாறும். எந்த விதமான முடிவுகள் எடுக்கணும், உங்களுடைய மனதில் எப்படி தெளிவை நிறுத்தணும் என்று தெரியாம நீங்க எவ்வளவோ யோசித்துக் கொண்டிருந்திருப்பீங்க. அந்த யோசனைகள் அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதனை மட்டும் நீங்கள் எப்படியாவது இந்த ஒரு நேரத்தில் கைப்பற்றி கொண்டால் போதும், உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு நிச்சயமா போய்விடும். நீங்க எடுக்க போகின்ற முடிவுகள் சரியான திசையில் இனிமே இருக்கும். அதை நினைத்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு தைரியத்தையும் வேகத்தையும் முன்னேற்றத்தையும் ஆகியவற்றை கொடுக்க போகிறார். அதற்கு நீங்க செவ்வாய் பகவானுக்கு ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் வாரத்தில் ஒரு முறை இல்லை என்றால் மாதத்தில் ஒரு முறையாவது நீங்க செய்துவிட்டு வர வேண்டும். வாரத்தில் ஒரு முறை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் காலையிலோ மாலையிலோ நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று முருகன், வள்ளி, தெய்வானை மூவரும் இருக்கின்ற கோவிலுக்கு சென்று கொள்ளுங்கள். சென்று அவர்களுக்கு 3 எண்ணிக்கையில செவ்வரளி மாலை 3 நபர்களுக்கும் செவ்வரளி மாலையை போட்டுட்டு சாமியை கும்பிட்டு 2 தீபத்தை மட்டும் நீங்க முருகனுக்கு ஏத்திட்டு வாங்க. முடிஞ்சா முருகனுக்கு முன்னாடி அமர்ந்து முருகனுக்குரிய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இதனை மட்டும் நீங்க உங்களுடைய அதிபதிக்கு பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போகுங்க. இனிமே நீங்க நினைத்தது உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த முறை நீங்க யாரையும் முழுமையா நம்பாம உங்களை மட்டுமே நீங்க நம்பி உங்களுடைய முடிவுகளை மட்டுமே நீங்க எடுக்கணும். அப்படி எடுத்தாலே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றியின் ஒரு ரகசியமாக இருக்கும். எனவே இதனை மட்டும் எப்படியாவது நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாகவும் மாறுங்க. மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா, நீங்க இதுவரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் வீண் போகாம நிச்சயமாக இருக்கும். இது
உங்களை இன்னும் வலிமையானவராக நிச்சயமாக மாற்றவும் செய்யும். இப்போது தொடங்கக்கூடிய இந்த ஒரு புதிய காலம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக உயர்த்த ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி நீங்க எதிர்பார்த்த அமைதியையும் வெற்றியையும் உங்களுக்கு தரப்போகிறது. எனவே இதனை மட்டும் எப்படியாவது பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பையில